அனைவருக்கும் வணக்கம். கணவர்களே உஷார், உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது குட்டு. முக்கியமான அதே சமயம் சுவராசியமான செய்தி. திருமணம் செய்து கொண்டாலே மனைவியின் உடைமைகள் அனைத்தும் தனக்கே சொந்தம் என்று நினைக்கின்ற ஆண்களுக்கு வேட்டு வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். திருமணம் செய்து கொண்டோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக பெண்ணின் கை கால் கழுத்து என அணிந்திருக்கும் எல்லா நகைகள் துவங்கி எல்லா சொத்துக்களும் இனி எனக்கும் சொந்தம்தான் என்று நினைக்கின்ற ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி நினைப்பவர்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக பெண் திருமணத்தின் போது அதற்கு முன்னரோ பின்னரோ கொண்டு வருகிற எந்த வகை சொத்துக்கள் ஆனாலும் பணமானாலும் அதில் கணவனுக்கு உரிமை இல்லை என்றும் பெண்ணுக்கு மட்டுமே உரிமை என்றும் உச்சநீதிமன்றம் அறுதியிட்டு கூறியிருக்கிறது. ஏதாவது இக்கட்டான சூழலில் மனைவியின் தாய் வீட்டு சீதன நகைகளையோ அல்லது சொத்துக்களையோ வாங்கி அடகு வைக்கவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டாலோ அதை திருப்பி அளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருப்பதாக வலியுறுத்தி இருக்கிறது. கேரள தம்பதியர் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஒரு வழக்கிற்கு அளித்த தீர்ப்பைத்தான் மீறி சொல்லப்பட்டது. அதானது மனைவி தாக்கல் செய்த வழக்கில் கூறப்பட்டிருப்பது 89 சவரன் நகை நான் தாய் வீட்டு சீதனமாக கொண்டு வந்திருந்தேன். என் நகையை என் கணவர் எடுத்து தன்னுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பயன்படுத்தி கொண்டதாகவும் அதனை திருப்பி வாங்கி தருவதற்கு வேண்டிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மனைவி உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளான திரு சஜீவ் கண்ணா மற்றும் திரு திவாகர் தத்தா அவர்கள் அடங்கிய அமர்வு நாட்டில் சிறப்பும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. அதாவது தாய் வீட்டு சீதனமாக திருமணத்தின் போதோ அல்லது அதற்கு முன்னரோ பின்னரோ கொண்டு வரும் எந்த சொத்திலும் கணவனுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏதாவது அபூர்வ சூழலில் அதை எடுத்து பயன்படுத்த வேண்டிய சூழல் வந்தால் அதை திருப்பி அளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கணவனுக்கு உண்டு என்றும் விளக்கி உச்சநீதிமன்றம் அமர்வு கூறியிருக்கிறது. மட்டுமல்ல, அந்த குறிப்பிட்ட தம்பதிகளின் கணவனிடம் 89 பவன் எடுத்து கையாண்டதற்காக 25 லட்சம் ரூபாயை மனைவிக்கு திருப்பி கொடுக்கும்படியும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இனி கணவன்மார்கள் உஷாராக இருக்க வேண்டியது மிக அவசியம். மனைவியின் தாய் வீட்டு சீதன சொத்துக்களையோ நகையாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தும் போது உஷாராக இருங்கள். மனைவி நீதிமன்றத்திற்கு சென்றால் விளைவு படுமோசமாக இருக்கும். பிறகு வருத்தப்பட வேண்டியதும் இருக்கும்.